வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான விஷயம் பார்த்துலாங்களா? ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும், சொசைட்டியில் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தெரியணும், நிறைய நகைகள் போடணும், பார்ட்டி வேர் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டு வெளியில் சுற்றணும் அப்படின்ற ஆசை. பட் அவங்களால எதுவும் பண்ண முடியல டியூ டு த சிச்சுவேஷன். அவங்க வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வராரு, ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வந்தவங்க ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நம்ம பார்ட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு. பட் அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு கேட்கும்போது நம்மகிட்ட தான் எதுவுமே இல்லையே, நம்மகிட்ட இருக்கிற சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனால் என்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவரால் முடிஞ்சது அவருக்கு காசுக்கு முடிஞ்சவரை ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. பட் ஆனால் ஸ்டில் வந்து அவங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து வரல. ஏன்னு கேட்டாக்கா ஒரு செயின் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் கிட்ட காசு இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருந்து ஒரு வீட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒரு நெக்லஸ் வாங்குறாங்க. அது வந்து ஒரு டைமண்ட் ஜுவல்லரி மாதிரி பார்க்குறதுக்கு பல இருக்கும். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், டைமண்ட் ஜுவல்லரி மாதிரி பல இருக்கும். அவங்க அதை போட்டுக்கிட்டாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நமக்கு உண்மையான டைமண்ட் ஜுவல்லரியை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டிக்கு போனோன்னே இவங்களை எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பார்ட்டியில் இருக்கிற யார் உண்மையான கெஸ்ட்டோ அவங்கள விட்டுட்டு இவங்கள தான் எல்லாரையும் ஃபோட்டோஸ் சுற்றி எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வர வழியில் என்ன ஆகிடுதுன்னா, தெரியாமல் தவறுதெல்லாம் பைக்கில் இருந்து அந்த செயின் கீழே வந்துட்டு தொலைச்சிடுறாங்க. உண்மையில் இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, உண்மையான டைமண்ட் போல இருக்குது, இதுக்கு நம்ம ஈடுகட்டவே முடியாது, நிறைய பணம் தேவைப்படப்படும்னு நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடைக்கு ஒரு பேங்க்கில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு இந்த லோன் ப்ராசஸ், இந்த பணத்துக்கு எப்படியா ரெடி பண்ணணும் இல்லையா, ஹியூஜ் அமௌண்ட் இல்லையா, ரெடி பண்ணி அந்த நகை உண்மையான ஒரு டைமண்ட் ஜுவல்லரியை வந்து கொடுத்துட்றாங்க. பட் கொடுக்கும்போது இதை சொல்லிலாம் கொடுக்கல, எப்படி இருந்ததோ அதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்க வாங்குறவங்களுக்கும் தெரியவே இல்லை இது வந்து புதுசாக இருக்கே அப்படின்றது தெரியல. ஏன்னா HSL அப்படியே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க எந்த அளவுக்கு லோன் எடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதுக்காக 10 வருஷங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டு அந்த லோனை அடைக்கிறதுக்காகவே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சடனாக ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ரெண்டை திருப்பி மீட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் இப்போ தான் கடைக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் சின்ன கஷ்டம், அதனால தான் நான் செயினை வைக்க போனேன், நீ ஒரிஜினல் டைமண்ட் கொடுத்தீங்க, எனக்கு எதுக்கு ஒரிஜினல் டைமண்ட்டு, நான் கொடுத்தது வந்து ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி தான், நீ எதுக்கு எனக்கு உண்மையான டைமண்ட்டை கொடுத்த அப்படின்றாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரிப்படுது. அடடா என்னன்றது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை போய் நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிடைக்கிறது என்னவோ நம்மளுக்கு அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாலே போதும். முடிச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.